ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பானுமதி குரு கிச்சனில் கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு 2 விதமான ஸ்வீட் அண்டு காரம் ரெண்டும் செய்ய போகிறோம். இது வந்து பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியை வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு 2-3 ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன் இது திரும்பவும் செய்கிறோம் அப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு உடம்பு நல்லது. நம்ம ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இதில் கொடுக்கலான்ட்டு வந்து இப்போ வந்து இது கருப்பு கவுனி அரிசி, இது பாசிப்பருப்பு. இது வந்து 1 மடங்கு அப்படின்னா அரை மடங்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. ஆனால் கவுனி அரிசி வந்து ஒரு 1 ஹவராவது ஊறினாக்க நல்லா ஆகும். அதனால் இது வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் வந்து இது வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு நல்லா 2 டிஷ்ஷும் செய்யலாம். காரப்பொங்கலும் செய்யலாம், ஸ்வீட் பொங்கலும் செய்யலாம். இப்போ நான் 2 செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆக்சுவலாக வெல்லம், இந்த ஸ்வீட் பொங்கலுக்கு வந்து வெல்லம், தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து காரப்பொங்கலுக்கு மிளகு, சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது 2ஐயும் ஊற போட்டுக்கலாம். 1 ஹவர் ஊறி இருக்கிற கருப்பு கவுனி அரிசியை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது கருப்பு கவுனி அரிசியில் இதுக்கு வந்து ஒரு 1 இது வந்து ஆஃப்னா அது வந்து 1 கருப்பு கவுனி அரிசி 1 எடுத்துகிட்ருக்கோன்னா இது வந்து அரை, இது 100 கிராம்ஸ்னால் இது 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நம்ம இது 2 மட்டும் தனியாக இப்போ போட்டு வேக வச்சுக்கலாம். என்ன காரணம்னாக்கா, நம்ம வந்து இதில் ஸ்வீட்டு, நார்மல் பொங்கல், மிளகு சீரகம் போட்டு ஒரு காரப்பொங்கல், ஸ்வீட் பொங்கல் 2மே இதில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாசிப்பருப்பையும் இது வந்து ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் இது ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி தண்ணியை வந்து நம்ம 1 ஹவர் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறதுனால இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதனால் இப்போ வந்து இதுக்கு வந்து 1க்கு அரை பாசிப்பருப்பு, மொத்தமாக 1.5 எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு வந்து 4 டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இப்போ 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். ஊற வச்சு தண்ணியாக 1.5 டம்ளர் இருந்துருச்சு. 2, 3. இது வந்து நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா முழுசாக கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உடச்சிருந்தா சீக்கிரம் வந்துடும். இது வந்து முழுசாக அப்படியே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். வெயிட் போட்டுட்டு நல்லா 7 சவுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது லிட்டு போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி, இது ஸ்வீட்டு காரம் 2 செய்கிறதா இருந்தால் கூட, ஸ்வீட் பொங்கலுக்கு முன்னாலும் சரியே கொஞ்சமாக உப்பு போட்டால் அது டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஸ்வீட்டுக்குமே சூப்பராக இருக்கும் அந்த உப்பு சேர்க்கும் போது. அதனால் இப்போ உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 7-8 சவுண்டு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வெல்லம், ஸ்வீட் பொங்கலுக்கு கொஞ்சம் வெல்லம் கரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எதுக்காகன்னா, அதுதான் மண்ணு எதானா இருந்தாக்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி இதை வடிகட்டிக்கலாம். அதுக்குள்ளார இதை வந்து முந்திரி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். 2மே ஸ்வீட்டு காரம் 2க்குமே நம்ம வந்து முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் 2க்கும் சேர்த்து முந்திரி பொரிச்சிக்கலாம். இதுக்கு கரையை காமிச்சிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனாக்க, கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து பொரிஞ்சது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கரைச்சி கரையட்டும். அதுக்குள்ள நம்ம கார பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணிடலாம். கார பொங்கலுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஆப்ஷனல் தான் இதெல்லாம், நம்ம வீட்டில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் இதுக்கு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் போட தேவையில்லை. இங்கே பாருங்கள், நல்லா குழ குழன்னு எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு 7-8 சவுண்டு விட்டாச்சு. இதில் வந்து நம்ம வந்து பாதியை வந்து இதுக்கு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குமே தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்து நம்ம இது எதுவுமே நான் சைட் டிஷ் இல்லாமல் தான் நம்ம சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தேங்காய் கூட இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வந்து கவுனி அரிசிக்கு வந்து தேங்காய் நல்லா சூட்டாகும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து காரப்பொங்கல். இது வந்து போதும், அவ்வளோதான். இதில் தாளித்து இதை போட்டு கிளறியாச்சு. இது காரப்பொங்கல் ரெடி. இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாம். ஒன்றும் அவ்வளோ வரல. இப்போ நம்ம இதை வச்சுட்டு இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டியாச்சு. இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்தா பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்க போகுது. இதுலேயே கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் அந்த காரப்பொங்கலுக்கு பாதி போட்டாச்சு. இதில் பாதி தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி, இந்த கருப்பு கவுனி அரிசி சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நேரத்தில் நம்மளுக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு. அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் காரம், ரெண்டையும் சாப்பிடும்போது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இத்தனைக்கும் நான் கொஞ்சமாக தான் கவுனி அரிசி ஊற போட்டது. எவ்வளோ நிறையா ஆயிருக்கு பார்த்தீங்களா? குவான்டிட்டி சூப்பராக நிறைய ஆயிருக்கு. 2 பேருக்கு நிறைய, இதுவே நிறையா. இப்போது இது கொஞ்சம் இதான ஒன்று கெட்டி ஆகிடும். கரைசல் ஒன்றும் இதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது. இதே மாதிரி நீங்களும் கவுனி அரிசியில் கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் காரம்,
அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து போதும் கொதிச்சது. வெள்ளை கரைசலும் இதுவும் நல்லா சேர்ந்தாச்சு. போதும் இது. இது ஸ்வீட்டு பாருங்க. இது வந்து காரம். எவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்வீட் பொங்கல் இது, காரப்பொங்கல் இது. இது நம்ம கேஷ்யூ கொஞ்சம் போட்டு, காரப்பொங்கலுக்கும் கேஷ்யூ போட்டுக்கலாம், ஸ்வீட் பொங்கலுக்கும் கேஷ்யூ போட்டுக்கலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சம் நெய் நல்லா ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். காரப்பொங்கல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே அப்படியே அமேசிங்காக இருக்குது. சாப்பிட்லான்னு ஒரு டெம்ப்ட் ஆகுது, அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லா இருக்கு இல்லைங்களா? நம்ம அட் அ டைமில் இது 2 டேஸ்ட்லேயும் சாப்பிட்றது. கொஞ்சம் இது கொஞ்சம் அதை எடுத்துக்கலாம். இது இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம். பாய்.